இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் கோபமாக பரணி வந்துட்டு சண்முகம் அவங்கள பிடிச்சி கேட்டுட்டு இருக்காங்க, என்னோட பாஸ்போர்ட்டை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. என்னல பேசிகிட்டு இருக்க, நீ உன் பாஸ்போர்ட்டு உங்ககிட்ட தானே இருக்கும், நீ தானே எடுத்து வச்சிருப்ப, போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு பரணி சொல்கிறாங்க, ரொம்ப நடிக்காத, என் பாஸ்போர்ட்டை நீ தான் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்க, நானும் தேடி பார்த்துட்டேன், என் பாஸ்போர்ட் வந்துட்டு கிடைக்கவே இல்லை, கொடுத்துருடா என்கிட்ட அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே, டே ஏன்டா தேவையில்லாமல் அவள் பாஸ்போர்ட் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கா, குடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல, இங்கிட்ட ரத்னாவும் சொல்கிறாங்க, ஆமாண்ணே பாஸ்போர்ட் உன் கையில் இருந்தால் கொடுத்துரு, அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்ல, ஐயோ யாருமே ஏன் நான் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிங்க, நான் சத்தியமாக பாஸ்போர்ட்டை எடுக்கவே இல்லை, அது நான் எப்படி எடுத்து ஒழிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப நடிக்காத, நீ தான் சொன்னேல நேற்று நைட்டு ஃபாரின்ல போகாத, இங்கே இருந்து இந்த வீட்டை பார்த்துக்கோ, தங்கச்சிகளை பார்த்துக்கோ, நீ என்னென்ன சொன்னேன், அப்போ கண்டிப்பாக நீ தான் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்க, இங்கே பாரு என்னை வந்துட்டு கோவத்துக்குள்ளாக்காத, ஒழுங்கா என் பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துரு, மரியாதையை கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்னை ராட்சசி ஆக்காத அப்படின்னு சொல்ல, என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன், என்னை எல்லாரும் வளைச்சு இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் சத்தியமாக எடுக்கலை அப்படின்னு சொல்ல, மச்சான் இங்கே பாரு, ஒழுங்கா எடுத்திருந்தா கொடுத்து தொலை, இங்கே பாரு என் தங்கச்சியோட வாழ்க்கையை பாழாக்கணும்னு நினைக்காத, நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தோட சட்டையை பிடிச்சி சண்டை போடுறாங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. இங்கிட்ட பரணியும் சொல்கிறாங்க, என்ன விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ சும்மா இரு, இவனுக்காக வந்துட்டு இறங்கி போனால் ரொம்ப தான் ஓவராக போய்கிட்டு இருக்கான், இப்போ என்னன்னா உன் படிப்பே கெடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கானா, எங்கடா ஒழிச்சு வச்சிருக்க பாஸ்போர்ட்டை, என் தங்கச்சியோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, அதுக்கெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே ஒரு இங்கிட்டு வந்துட்டு கனி இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா கனி பயப்படுறேன்னு பார்த்தா விறுவிறுன்னு வந்துட்டு, போது நிறுத்துங்க, என்ன மாமா இது, எங்கள் வீட்டில் இருந்துட்டு எங்கள் அண்ணனே அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் உங்கள் வீட்டில் இருக்கேன் தான், ஆனால் உங்கள் அண்ணன் அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் ஒன்றும் சும்மாலாம் அடிக்கலை, என் தங்கச்சியோட வாழ்க்கைக்காக நான் போராடுறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன உங்களுக்கு அந்த பாஸ்போர்ட் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரூமுக்குள்ளே போய் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதை பார்த்ததும் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஓலாக்கு சைஸில் இருந்துட்டு நீ எதுக்கு இந்த வேலை பார்த்துட்டு இருக்க, இதை எப்படி உன் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. நான் தான் வந்துட்டு இந்த பாஸ்போர்ட் எடுத்து ஒழிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இது எதுக்குடி நீ ஒழிச்சு வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா கேட்குறாங்க. ஆமாம், மதினி நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த ஒரு பயத்தில் தான் நான் ஒழிச்சு வச்சுட்டேன், இது இருந்தால் தானே போவோம் அப்படின்னு சொல்ல, இப்படி பண்ணிட்டியே இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாற்றி திட்டுறாங்க. வேமா கனி வந்துட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. பார்த்தீங்களா, இப்போயாவது நான் எந்த தப்பும் பண்ணலன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். இங்கே பாரு எப்பா, நம்ம கனி ஒன்றும் என் மேலே உள்ள பாசத்தில் எடுத்து ஒழிச்சு வைக்கல, மருமக மேலே உள்ள பாசத்தில் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கா. ஏன்னா அவளுக்கு கூட தெரியுது இவ இல்லாமல் இந்த வீடே இல்லைன்னு, இனியாவது புரிஞ்சுக்க சொல்லுவோம் மருமவளை அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடந்த துண்டெல்லாம் எடுத்து தோளில் போட்டு புறப்பட போகிறாங்க. உடனே வந்துட்டு முத்துப்பாண்டி, சாரி மச்சான் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே பரணி சொல்கிறாங்க, நீ தானே நைட்டு அமெரிக்கா போவேனா அப்படி இப்படின்னு சொன்னேன், ஒருவேளை அதனால என்ன ஒழிச்சு வச்சிருப்பியோன்னு தான் உன் மேலே சந்தேகப்பட்டுட்டேன், சாரிடா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு சண்முகம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. பரணிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, இப்படியெல்லாம் நடந்துருச்சே, சண்டை வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.